வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், புதுக்கோட்டையில் பேசின அமித்ஷா என்டிஏ ஆட்சி அமையும்னு சொல்றாரு. அதுக்கு சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி இல்லை அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. ரெண்டு குதிரையும் தனித்தனி பாதையில் ஓட ட்ரை பண்ணுறாங்களா? தனித்தனி பாதை கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதில் எது லாஜிக்காக இருக்குது, எது லாஜிக்கல் இல்லைன்றது நேயர்களுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ கடந்த முறை பிஜேபிக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்துருந்தாங்க? 20 சீட்டு கொடுத்துருந்தாங்க. 20ல் 4 ஜெயித்தாங்க. சரி, இந்த வாட்டி எவ்வளோ கொடுப்பாங்க? மேபி அவங்க ஓட்டு விகிதாச்சாரம் ஏறி இருக்குன்னா ஒரு அடிப்படையில் பேசும். மேபி ஒரு 25 இல்லை 23 அப்படி. இப்போ 25 வாங்கிட்டு அவங்க ஒரு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க. அதுவே பிஜேபிக்கு ரொம்ப ஜாஸ்தி. நான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அவங்களாம் யூகத்தில் என்டிஏ கவர்மெண்ட் வருதுன்னு சொல்லும்பொழுது நம்மளும் யூகத்திலே பேசுவோம். அப்போ 10 எம்எல்ஏ வைக்கிறாங்க, இல்லை 15 எம்எல்ஏவே ஜெயிச்சிடுறாங்க. இதுக்கே நேயர்கள் சிரிப்பாங்க. ஏன்னா பாஜகவுக்கு 15 எம்எல்ஏ வேணும். 15 எம்எல்ஏ வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 எம்எல்ஏ வச்சுருக்கவங்க ஆட்சியை முடிவு பண்ணுவாங்க. அது என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லணும். இது அவங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. என்டிஏ கவர்மெண்ட்டு மோடி அப்படின்னு சொல்லி பழக்கமாகி போச்சு. அந்த பழக்கின தோஷத்தில் என்ன பண்ணுறாங்க, பீகாரில் உத்தரப்பிரதேசில் சொல்ல வேண்டியதை இது தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் சரி, இப்போ காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணின்னு சொன்னால் ஸ்டாலினுக்கு கோவம் வருமோ வராதா? அவரும் அந்த கூட்டணியில் ஸ்டேபிள் ஆகிட்டதுனால அவர் அது சொல்ல மாட்டாங்க. இங்கே பிஜேபி அதிமுகவில் நிறைய பிரச்சனைகள்லாம் உருவாக்கி விட்ட காரணத்தினால அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது அதிமுக தனித்தே மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அது கடந்த காலத்தில் அதிமுக தமிழகத்தில் பண்ணியிருக்கு. தனியாகவே நின்று இருக்குது. கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியுன்றதை ஒரு வாட்டி ப்ரூவ் பண்ண கட்சி. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அது அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா வழி அப்படின்றது இங்கே பேசு பொருள் இல்லை. அதிமுகவோட நிலை என்ன, பாஜகவோட நிலை என்ன அப்படி பார்க்கும்போது அதிமுக இஸ் ப்ரூவன். தனியாக நின்றும் மெஜாரிட்டி ஜெயிச்சதற்கு, இல்லை கூட்டணியில் நின்றும் ஆட்சியை தனி மெஜாரிட்டியோடு நடத்தியிருக்குன்றது நிறைய வாட்டி பண்ணி காட்டிய ஒரு கட்சி. அவங்க பண்ணதை திருப்பி சொல்கிறாங்க. பாஜக அவங்க பண்ணாததை, அவங்க அடையாத ஒரு விஷயத்தை அடைவோன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, எலெக்ஷனுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது. இன்னும் இந்த மாதிரியான விஷயத்திலே ஒரு கிளாரிஃபிகேஷன் வராமல் ஒரு டிஸ்பியூட்லேயே போயிட்டு இருக்காங்களா? அது இல்லை, அது உண்மைதான். அது எல்லா இடத்துலையுமே அந்த கிளாரிட்டி வராமல் டிஸ்பியூட்டில் தான் போயிட்டுருக்கு. இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில், அந்த என்டிஏ கூட்டணியில் இன்னும் வேறு யார் யார் வருவாங்க யாருன்னு இன்றைக்கி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரேமலதா அவர்கள் இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டம் போட்டிருக்காங்க. கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் எதனா சொல்லுவாங்களா இல்லை என்னன்னு தெரியல. விஜய் அவர்கள் கட்சியில் போய் சேர்ந்த செங்கோட்டையன் பொங்கலுக்கு முன்னாடி நல்ல செய்தி வரும்னாரு. இப்போ 5 தேதி ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரம் போயிட்ட நாள் தான் இருக்குது பொங்கல் வர்றதுக்கு. அப்போ மேபி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாரா என்னன்னு தெரியல. அப்போது எல்லாருமே என்னென்னா ஒரு கூட்டணி பேரத்தை ஏற்றுவதற்காக கடைசி நேரம் வரை தள்ளுறாங்க. இது ஒரு நல்ல சமிக்கை அல்ல. என்னென்னா, அது பேரமோ சீட்டோ என்னவோ உட்காந்து அந்த கட்சிகள் பேசி சீக்கிரமாக முடிவு எடுத்தாங்கன்னா மக்கள்கிட்ட போய் அவங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கும், தேர்தலில் மக்கள்கிட்ட சந்திக்கிறதுக்கும், மக்களோட கலந்துரையாடுறதுக்கும் அவருக்கு நேரம் கிடைக்கும். தொண்டர்களுக்கு மைண்ட் செட் பண்ண முடியும். அப்போ ஈகோக்கு என்ன தேவை, லீடருக்கு என்ன தேவை, லீடரோட ஈகோ எப்படி பூஸ்ட் பண்ணுறது, மசாஜ் பண்ணி விடுறது, இதுதான் இங்கே நடந்துருக்கு. இதில் தொண்டர்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, தொண்டர்களுக்கு என்ன தேவை இருக்குது, கட்சிக்காரங்க ஒருத்தர் பழகணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு பேச்சுக்கு ஒரு செங்கல்பட்டில் ஒரு தொகுதி இருக்குது. இப்போ அந்த தொகுதி கூட்டணிக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவும் கூட்டணி கொடுக்குது, அதிமுகவும் கூட்டணி கொடுக்குதுன்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கு அது ஒரு சோர்வை கொடுக்கும், அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு சோர்வு கொடுக்கும். காரணம், இது 2 தான் பெரிய திராவிட கட்சிகள். அப்போ அந்த தொண்டர்கள் சோர்வு நிலையில் இருக்கும்போது அந்த மாவட்ட செயலாளர் ஃபஸ்ட்டு அவர் கூல் பண்ணிக்கணும். ஏன்னா அவருக்கு சீட்டு போச்சு அங்கே இருக்கிறவருக்கு. அவரை ஃபஸ்ட்டு கூல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தொண்டர்கிட்ட சொல்லிட்டு, இல்லை மேலே தலைமையில் சொல்லிட்டு, அங்கே வேறு வழியில் நம்ம சேர்ந்து வேலை செய்யணும் அப்படின்ற அந்த டைமே கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் யோசிக்கிறாங்க ஒவ்வொரு கட்சி தலைவருமே. கீழே இருக்கவங்கள பற்றியோ அவங்களுக்கு அந்த மனநிலை எப்படி இருக்கும், ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அது எங்கே போய் சேர போகுதுன்னு தெரில. ஒரு மாம்பழம் அவர் வச்சுருக்கிறாரு அன்புமணி. வன்னியர் சமுதாயத்தை சங்கத்தை ஐயா பெரியவர் வச்சுருக்கிறாரு. இங்கிட்டு ஒரு 2 வாழ்த்து, அங்கிட்டு ஒரு 2 வாழ்த்து, அங்கே ஒரு 2 திட்டு, இங்கே ஒரு 2 திட்டு. அப்போ இவர்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இதில் என்ன கொள்கையை வச்சு யாரை எதிர்க்க போகிறாங்க, யாருக்கு ஆதரவு, நிலைப்பாடு எடுக்க முடியும். பெரிய கட்சி அப்படின்னா அப்போது நான் என்ன பண்ண நினைக்கிறேன்னா, எல்லாருமே அந்த கடைசி நேரம் வரும். முந்தைய காலத்தில் இந்த மாதிரி கிடையாது. முந்தைய காலத்துலேயும் அப்படி கிடையாதுன்னா, அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் என்னென்னா, கூட்டணின்றது அவங்க முடிவு பண்ணிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருப்பாங்க. வந்தாவா வராகட்டி போக சொல்லிட்டு அவங்க வேட்பாளர் பட்டியலே வெளியிட்டுருவாங்க. அப்போ வேட்பாளர் பட்டியலில் வெளியிட்டுருவாங்கன்னும் போது அது வேற ஒரு சிந்தனை.
பட் இப்போ அதிமுக என்னென்னா வேட்பாளர்களுக்கு நேர்முகத்தை வந்து 9ஆம் தேதியிலேருந்து வச்சுருக்கிறாங்க. 2 விஷயம் அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அதிமுகவை பொறுத்தவரை. ஒன்று வேட்பு மனு வாங்குறது வேட்பாளர்கள்கிட்ட. அதுக்கப்புறம் 9ஆம் தேதியிலேருந்து அந்த இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த எழுச்சி பயணம்னு சொல்லிட்டு அந்த பஸ் எடுத்துன்னு ஒரு 180 தொகுதி வந்து எடப்பாடி பழனிசாமி முடிச்சுட்டு வந்துட்டார் முதற்கட்டமாக. ஸோ இது 2 இருக்குது. ஆனால் கூட்டணியை பொறுத்தவரை அங்கே ஒரு தொய்வு இருக்குது. திமுகவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் இருக்கிற காரணத்தினால முதலமைச்சர் வந்து இந்த திட்டங்கள் மூலிமா அதிகமாக கவனம் செலுத்துகிறாரு. இன்றைக்கி கூட லேப்டாப்பு திட்டம் ஆரம்பிக்கிறாரு. நேற்று வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீமா இல்லை அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு தீர்வு கன்வின்சிங்காக ஒரு தீர்வு ஒன்று ஓரளவுக்கு கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க மாநாடு போடுறாங்க. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ பிரச்சாரத்தை வந்து கிட்டத்தட்ட அதிமுக எதிர்ப்புன்றதுல உதயநிதி ஸ்டாலின் கூர்மைப்படுத்துகிறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுகவுக்கு தான் இப்போ பதில் சொல்கிறார். விஜய் வந்து பற்றி பேசுகிறதோ கொள்றதோ கிடையாது. ஸோ விஜய் வந்து 2 திராவிட கட்சிகளும் கடந்து போகிறாங்க. பட் அதை தாண்டி திமுகலேயும் அங்கே ஒரு பிரச்சனைனா அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க. அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும் ரேவதியில், என்ன மானமுள்ள பொண்ணுன்னு மதுரையில் கூப்பிட்டாங்க, சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, அங்கே கூப்பிட்டாங்க. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேருந்து திருப்பி அது அதாவது மக்கள் பிரச்சனை பேச வேண்டிய நேரம் இது. இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படி இப்படின்லாம் இப்போ பேசிட்டு இருக்காரு. இது பேச்சு எங்கேருந்து வருதுன்னா தாவேக்காவால் விஜய் அவர்களால் கொடுக்கக்கூடிய அந்த தைரியத்தினால் வர பேச்சு. இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா மக்கள் பிரச்சனையை காங்கிரஸ் ஆல்ரெடி பேசுறது கிடையாது. மக்கள் பிரச்சனையை பேசாமல் இப்படியே உருட்டிக்கிட்டு திமுக வந்து எங்களை மீறி போக முடியாது, இது பண்ண முடியாது. இது எதுக்குன்னா கூட்டணி விட்டுலாம் போக மாட்டாங்க, பேரம் பேசுறதுக்கு தான். நான் என்ன சொல்கிறேன்னா இப்போது சரி, இப்போ இவங்களுக்கு என்ன வேணும்? ஆட்சியில் அதிகாரம், ஆட்சியில் பங்கு, ரைட்டு. ஃபஸ்ட்டு ஜெயிக்கணும்ல. ஒருவேளை நீங்கள் அதிகமான சீட்டு வாங்கி நீங்கள் தோற்று போயிட்டு நேரோ மார்ஜினில் போயிடுச்சு, வேறு ஒரு கவர்மெண்ட் வந்துச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சரி. 2வது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? அதிமுகவில் போய் சேர போகிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிஜேபி இருக்காங்க. ஸோ இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேக்கா. இங்கே வந்து ஒரு 25 சீட்டோ இல்லை 30 சீட்டோ தராங்கன்னா அதில் வந்து குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 சீட்டு ஜெயிக்கிற அந்த கெப்பாசிட்டி அந்த கட்சிக்கும் இருக்குது. கூட்டணி வலிமையில் அவங்க தள்ளின்னு வருவாங்க. நீங்கள் போய் 70 சீட்டு வாங்குறீங்க எங்கே விஜய் கிட்ட, எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க? 5 சீட்டு ஜெயிக்க முடியுமா? 70 சீட்டு வாங்கிட்டு அவங்களே 5 சீட்டு மொத்தமாக வருவாங்களான்னு தெரியாது. அப்போ அதாவது ஆசை என்பது ஓகே, உழைக்காமலே பேராசைப்படுறது இப்போ ஒரு மாடர்ன் ட்ரெண்டாக இருக்குது. அதான் 2 தேசிய கட்சிகளும் தங்கள் லெவலை மீறி ஓவராக எக்ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களா? அந்த லெவலை மீறின்லாம் அது சாதாரண வார்த்தை. அவங்க பண்ணுறது அபாண்டம். ஒருத்தர்னா என்டிஏ ஆட்சின்றாரு. 30 எம்எல்ஏ ஜெயிக்க முடியுமா பிஜேபியால்? கூட்டணியில் தான் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்தா தான் நீங்கள் 30 ஜெயிப்பீங்க. 50 சீட்டு கொடுக்குறேன்னு அவர் என்னைக்குன்னா சொன்னாரா? 2 திராவிட கட்சிகளும் 160லேருந்து 170 சீட்டு நிற்கணுன்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. அப்படி இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து சீட்டே கொடுக்குறது கஷ்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் எங்கேருந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறது? இல்லாததெல்லாம் புதுசு வைக்கிறீங்க. கூட்டணின்ற ஒரு விஷயத்த வந்ததுனால அவங்களுக்கு ஆட்சி கிடைக்குது, உங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்குது. இல்லைன்னா நீங்கள் எம்எல்ஏ ஆவீங்களா? தனியாக என்ன உங்களை யாருன்னா கை சின்னத்தையும் தாமரையும் பார்த்து தமிழ்நாட்டில் தேடி எங்கன்னா ஓட்டு போடுற பொதுமக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இல்லை அப்படி ஜெயிக்கிற கில்லேடி எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்கள் கட்சியில்? சும்மா அதாவது எனக்கு என்ன இந்த தேசிய கட்சிகள் மீது ஒரு விமர்சனம் என்றால் அந்த சக்திக்கு மீறின சீட்டு கேட்குறது ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த நேரம் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து அவங்களோட வந்து மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறதோ, மாநாடு போடுறதோ, இல்லை பிரச்சாரம் பண்ணுறதோ, தலைவர்கள் போய் மக்கள்கிட்ட சந்திக்கிறோம். ஏன்னா நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இவங்க எல்லாமே 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மக்களை வந்து பார்க்குறாங்க. நான் என்ன நடக்கணுன்றது நான் என்னோட அபிமானத்தில் இல்லை என்னோடய பார்வையில் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு இடம் போனோம், அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஜக்கில் தண்ணியை பிடிச்சி கொடுப்பாங்க. இந்தப்பா இந்த தண்ணி தான் எங்களுக்கு வருது, இந்த தண்ணிக்கு தான் நாங்கள் வந்து தண்ணி வரி கட்டுறோம், இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தர் போவார். அப்போ வந்து அந்த பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்தா ஒரு 30 நாய் போன்னு கத்தின்னு ஓடும். அப்போ அங்கே இருக்கிற யாருன்னா ஒரு இளைஞர், பார்த்துக்க இப்படி தான் இருக்குது, கார்பரேஷனில் சொல்லி இவ்வளோ நாள் ஆச்சு, முனிசிபாலிட்டியில் நகராட்சியில் சொல்லி இந்த நாய்ங்க வந்து பிடிச்சி பிடுங்குதுங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நடக்கும். அதேமாதிரி ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க நல்லா சோப் போட்டு குளிப்பாட்டுவாங்க, டீ ஆற்றுவாங்க, அப்புறம் தோசை சுடுவாங்க, அப்புறம் துணி துவச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குல்ல, மக்களை குஷிப்படுத்துகிற வேலை. நான் ஒரு பத்திரிகையாளனா இதை தானே எதிர்பார்க்கணும். இது வந்து இந்த தேசிய கட்சிகளால் தள்ளி போகுது. அந்த சைடு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி கத்தம் முடிஞ்சது தான், ஓபிஎஸ் கதை முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. திருப்பி அதை புஷ் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்த தகவல் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட கோச்சிங்னு தான் வந்து சேலத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு கருத்து. என்னன்னா இவர் வந்திருக்காரு, யார், அமித்ஷா வந்தால் இவர் என்ன சொல்வார், 50 சீட்டு 80 சீட்டு அப்படி இப்படின்னு பேசுவார். ஏன்னா இது உட்காந்து 50 80ன்னு அப்போ நம்ம கட்சியில் தூக்கின்னு போய் லீலா பேலஸில் வச்சு போன வருஷம் மாதிரி அமுக்கு நம்பிக்கை 15 கொடுக்குறான், நிம்பல் கேட்குறான், நம்பல் சொல்கிறான், நீ சொல்லு அப்படின்னு கூட ஹிந்தியில் நடக்கும்.
போன வாட்டி அப்படி தான் பண்ணாங்க. அந்த மாதிரி எதனா பிளான் வச்சுருக்கிறாரா லாஸ்ட் மினிட்ல அப்படின்னு தெரியாது. இங்கே வந்தால் வந்து அவரை கூட்டின்னு வரேன், இவரை கூட்டின்னு வரேன், அது இது சொன்னது எதிர்பார்த்தது. இவங்க வந்து இந்த ஊழல் எதிர்த்து இது பண்ணுவாங்க, கொல்லுவாங்க, சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் பாஜக கிட்ட எதிர்பார்த்தது. ஆனால் பிஜேபி என்ன பண்ணுது, என்டிஏ தலைமையில் கூட்டணி. ஓ கதை அப்படி போதா, நான் சேலத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டி எடுத்துன்னு பஸ் எடுத்துன்னு கிளம்பிட்டார். இப்போ இவங்க முடிச்சதுக்கப்புறம் அவர் இங்கே வருவார், வந்துட்டு அவர் நேர்காணல். இது இங்கே நடக்குது. உணவு எடப்பாடி பழனிசாமியும் சுழுவு கிடையாது, லேஸ்பட்ட ஆள் கிடையாது. அமித்ஷா வந்தால் வந்துன்னு போட்டேன், எனக்குண்ணா நான் கொடுக்க போகிறது 20 சீட்டு, அதுக்கு ஷா வந்தான்னா ஜின்பிங் வந்தா என்ன, 20 சீட்டு தான். ஆனால் இந்த 20-25 சீட்டுக்கு தான் என்டிஏ அரசாங்கம். இவர் பேர் சொல்ல மாட்டார். சரி நீ சொல்லாதான் நான் வரல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் தான் வந்து கூட்டணி வச்சிங்க. அந்த அந்த அதாவது அந்த மனநிலையில் இருக்கிறார் அவர். இந்த சைடு மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, வேணுகோபால்லாம் நம்ம எம்மாம் பெரிய கட்சி அறிவாலயமே இன்றைக்கி வந்து நம்ம போட்டு வச்ச இதில் தான் அவங்க அப்படியே ஆட்சிக்கு திருப்பி. மனசாட்சியோடு தொட்டு சொல்லுங்கள், போன முறை நீங்கள் இல்லைன்னா அதே இடத்துல காங்கிரஸ் பெற்ற சீட்டில் திமுக போட்டிகிட்டு இருந்ததுன்னா அதே சீட்டை அவங்க ஜெயிச்சு அவங்களே ஆயிருப்பாங்க. உங்களுக்கு கன்னியாகுமரியில் கொஞ்சம் ஓட்டு இருக்காது, ஏன் இருக்குன்றது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அங்கன்னு, இவ்வளோ தானே. அதை தாண்டி காங்கிரஸ் பேரியக்கம், பேரியக்கம் தான். எங்கள் தாத்தா காமராஜர் இருந்தப்போ பேரியக்கம், சத்தியமூர்த்தி அவர் இருந்தப்போ பேரியக்கம். அந்த காலம் வேறு. ஒரு சட்டமன்றத்தில் விநாயகம்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து அண்ணா கிட்ட சொல்கிறாரு, மிஸ்டர் அண்ணாதுரை யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்றாரு. அப்போ இவருக்கு புற்றுநோய் வந்து இருக்கிறது அப்படியே பேசு பொருளாக வருது, ரொம்ப நாள் அண்ணா இருக்க மாட்டார் அப்படின்னு பேசு பொருள் இருக்குது. அப்போ அவர் வந்து பேசுகிறாரு. அப்போது கொஞ்சம் கூட அந்த மனவேதனையோ ஒரு வருத்தமோ கிடையாது. ஏஞ்சி ஐ நோ மை டேஸ் ஆர் நம்பர்ட் பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொல்கிறாரு. 2 பேரும் ஷேக்ஸ்பியர் படிச்சுக்கிறாங்க. ஐ திங்க் ஜூலியஸ் சீசரில் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் வரும் அது. அப்படியெல்லாம் இருந்து படித்து கருத்துக்கு கருத்து, வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம் போய் மக்கள் சந்திக்கிறது போய் இன்றைக்கி என்னன்னா ஆனவனா எக்ஸு ட்விட்டரு காலையில், ஏன்னா இவங்கெல்லாம் ஜென்சி கிட்ஸு, பத்திரிகையாளர் சந்தி கூட இருக்காது. காலையில் எழுந்தவொடனே பல்லு வலிக்கிட்டு ஒரு ட்வீட் 2 லைன் போட்டு விட்றது. ஏன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட பரம்பரை நம்ம 2 லைனில் போட்டு விட்டு மொத்த அரசியலில் அதுலேயே அப்படியே கருத்து சொல்லிடுறது. மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்குது. எதனா ஒரு பிரச்சனையில் மாணிக்கம் தாக்கூர் பேசியிருப்பார், இல்லை பாராளுமன்றத்தில் மாணிக்கம் தாக்கூர் பேசினது திருச்சி சிவா போலவோ, இல்லை ஆராஜா போலவோ, இல்லை கனிமொழி போலவோ எதனா வைரல் ஆச்சா? இப்போது சொந்த கட்சிக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ இங்கே கேட்குறாருல, அந்த தேர்தலே 2000 ஓட்டில் இழுத்துக்கோங்கிற ரேஞ்சுக்கு. ஆமாம், இந்த வாட்டி இழுத்துன்னு போயிடும். ஏன்னா திமுக காரங்க இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல, தொண்டர்களும் கதை அப்படி போதா, அப்போ நீ எதுக்குப்பா ஜெயிப்ப, அப்புறம் எதனா பேசுவ, எதுக்கு அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துக்கோங்க. அதாவது பூத்தில் உட்கார்ற அதிமுக தொண்டர்களும் பூத்தில் உட்கார திமுக தொண்டர்களும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து லாஸ்ட் நேரத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ. இப்போ அவருக்கு பாருங்க, அடுத்த முறை எம்பியே ஆக மாட்டார் அவர். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல மைண்டில். திருப்பி 2029 அறிவாலயத்துக்கு தானே போய் சீட்டு கேட்கணும். சரி சீட்டு நம்பர் 10 குத்துட்டீங்க, 10 வாங்கிக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு, ஏதோ இதெல்லாம் தட்டி விடுறதுன்னு பார்ப்பாங்கல்ல. மயிலாடுதுறையில் இவங்க வழக்கறிஞர் சுதா அவர்கள் இங்கே இருக்கிறவங்க, சென்னை திருவள்ளூர் பக்கம் தான் அவங்களுக்கு பழக்கம். அவரு தூக்கின்னு போய் அங்கே போடுறீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆள் இல்லை. அப்படி போட்டு அந்த இடத்துல வந்து ஜோதிமணியை போட்டிங்க. கரூரில் வந்து செந்தில் பாலாஜி வேலை பார்த்தாரு, அந்த சைடில் வந்து திமுக காரங்க வேலை பார்த்து எம்பி ஆனீங்க. இவர் என்ன 25,000 ஓட்டில் ஜெயிச்சார் இவர் மாணிக்கம் தாக்கூர். மாணிக்கம் தாக்கூர்னு யாருக்குமே தெரியல, என்னது தாக்கூரா அப்படின்றாங்க. இல்லைப்பா அது இப்படிப்பா அப்படிப்பா, அவர் தமிழ் ஆள் தான்ப்பா, வேஷ்டிலாம் கட்டாலும் இப்படியெல்லாம் சொல்லி தான் ஜெயிச்சார். இன்றைக்கி ஆளுக்கு இந்த சீட்டு நேரம் நெருக்கடி வந்துச்சு. முழுக்க முழுக்க விஜய் அவர்களை வைத்து ஒரு அரசியல் நடக்குது. அதனுடைய பேரத்தோட நீட்சியாக தான் நான் இது எல்லாத்தையுமே. இல்லை, காங்கிரஸில் ஒரு செட் வந்து எப்படியாவது விஜய் கூட போயிடணும்னு போயிருங்க, போய் சேர்ந்துருங்க. விஜயோட பிரம்மாண்ட கட்சி எதுக்கு அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் 234 சீட்டில் என்னோட கருத்து கணக்கு கரெக்டாக இருக்கும், 80 சீட்டு கொடுப்பார் விஜய். உங்களோட சக்திக்கும் உங்களோட இதுக்கும் அந்த 80 சீட்டு நீங்கள் நின்னீங்கன்னா, நீங்கள் ஆசைப்படுறீங்கல்ல அந்த ஓட்டு விகிதாச்சாரம். இப்போ மொத்த பிரச்சனையே என்னென்னா 3% தான் காங்கிரஸுக்கு இருக்குன்னு ஒரு கருத்து கணிப்பில் சொல்லிட்டாங்களாமா. அதுதான் இப்போ பஞ்சாயத்து தான். ஏன் உங்களுக்கே தெரியாதா உங்கள் பர்சன்டேஜ் 5% கீழே இருக்குதுன்னு? ஏனீங்கன்னா உங்களை 3வது பெரிய கட்சின்னு யாருன்னா பேசி பார்த்துருக்கிறீங்களா? அரசியல்வாதியோ, பத்திரிகையாளரோ, இல்லை ஊடகவியலாளரோ, இல்லை வியூகம் சொல்லுவாரோ என்னீங்கன்னா காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சின்னு. ஆனால் உங்களுக்கு 2வது பெரிய அங்கீகாரம் திமுக கொடுத்துது, சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கொடுத்து. நீங்கள் அதை ஜெயிச்சு மேலே போயிருந்தீங்கன்னா ரைட்டு நியாயம். நீங்கள் வந்து அவங்கள விட உங்கள் ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக தானே இருக்குது. இன்னும் பாமரர் மக்களுக்கு இல்லை நம்மளோட ஊர் கிராமத்தில் இருக்கிற சொந்தங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கை சின்ன நின்றுது அப்படின்னா ரெட்டலையில் வேலை பார்க்குறவங்க ஐயா ஜாலி அப்படின்னு போயிடுவாங்க. கையை வந்து ரெட்டலை போட்டு பார்த்துரும்.
தாமரை நிற்கிதுன்னா உதயசூரியனை வச்சு தாமரையை வந்து காய விட்டுருவோன்னு சொல்லிட்டு ஐயா ஜாலி சொல்லிட்டு உதயசூரியனை ஜெயிக்க வைப்பாங்க. இதுதானே நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. திராவிட கட்சிகளை எதிர்த்து தேசிய கட்சிகளோ மற்ற சிறிய கட்சிகள் நிற்கும்பொழுது திராவிட கட்சிகள் வெற்றி விகிதாச்சாரம் கூட இருக்குது. இது வந்து புதுசாக நான் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லலை, என்னோட வசதிக்கு இது நடக்கிறத நான் சொல்கிறேன், காட்சிப்படுத்தி பேசுகிறேன். அது ஆனால் இந்த நிதர்சனமான உண்மை வந்து இவங்களுக்கு புரியுறதில்ல. என்னன்னா டெல்லியில் உட்காந்துக்கிறோம், ஹிந்தி பேசுவோம், அங்கேயே போய் உட்காந்துக்கோங்க. இங்கே மெட்ராஸில் அரசியல்ன்றது வேறு, திருநெல்வேலி அரசியல் வேறு, தூத்துக்குடி அரசியல் வேறு, கோயம்புத்தூர் அரசியல் வேறு. தமிழ்நாட்டுக்கு உண்டான அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் முடிவு பண்ணும். விஜய் அவர்கள் புதுசாக கடை திறந்ததுனால இது பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் இன்னும் ஒரு 30 நாள் பண்ண முடியும் இந்த ட்ராமா எல்லாம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எங்கள் கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அது என்ன கூட்டணி சொல்லு, ஏன்னா நான் 3 மாதத்தில் ஓட்டு போடணும். சரி, தொண்டர்களை பற்றியும் யோசிக்க மாட்டீங்க, வேட்பாளரை பற்றி யோசிக்க மாட்டீங்க, கொள்கை என்ன சொல்ல மாட்டீங்க. சரி, தெருவாக வந்து பிரச்சாரம் பண்ணிங்கன்னா அதுவும் பண்ண மாட்டீங்க. போகிற பக்கத்தை ஆட்டின்னு வச்சு இப்படியே காட்டினே போயிடுவாங்க பொழுது மொத்தமாக. அப்படி தான் போகுது. இதில் நீங்கள் வந்து கல அரசியலில் பிரச்சனைலாம் நிறைய இருக்குல்ல. 4 வருஷம் ஆச்சு இப்போ எங்கள் எம்எல்ஏவை பார்த்து நான், அது எந்த கட்சினா இருக்கட்டும், இப்போ எம்எல்ஏ கூட நான் பேசணும், இப்போ விட்டாதானே பேசணும். இப்போ நீங்கள் இது மாதிரிலாம் டிலே பண்ண பப்ளிக் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க, இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் இன்னும் 30 டேஸ் தான் அவங்க இந்த இதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துடணும். நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீங்களோ அது வெற்றி கூட்டணியா இல்லைன்றது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க. நன்றி. நன்றி.